ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம தண்ணி தக்காளி குருமா பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல 7, 8 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துவிட்டு இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நம்ம குருமாலாம் பொதுவாக பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வதங்கிடணும். நம்ம போட்ட வெங்காயம் வந்து பாதியாக குறையிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமா சேர்க்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வெங்காயம் நம்ம போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட கொஞ்சமா ஒரு கொத்து புதினாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அத இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்பதான் இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா வரும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான மசாலாக்கள சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த கலவைய நம்ம வச்சிருக்க குழம்புல ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்மளோட தக்காளி குருமா ரெடி. இத வந்து நீங்க சாதம், சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.